இனிமேல் லைனை போட்டு சேர் தான் போடணும். செஞ்ச பாருங்க. மேம் முன்னாடி கொஞ்சம் போகாதீங்க மேம். மேம் ஃபோன் கீழே இருக்கு மேம். மேம் கொஞ்சம் கீழே இருக்கீங்க மேம். ஃபோன் கீழே இருக்கு. நீங்கள் போய் சொல்லுங்கள் மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
King Raj. 9th place. 14th place goes to Pranav Wellness. இங்க பாருங்க. வெயிட் வெயிட். ஓகே. போட்டோ வீடியோ யோகா சார். கட் பண்ணிட்டு எதுவுமே ஆகாது. நம்ம சரியா நாங்களாம் சார் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? தெரியுமா சார்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈரோடு மாவட்ட அளவிலான இந்த சதுரங்க போட்டிகள் 7 வயது, 9 வயது, 11 வயது, 13 வயது, 17 வயது பொது பிரிவிற்கான போட்டிகள் மிக சிறப்பாக நந்தா சென்ட்ரல் ஸ்கூல் சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்திலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று காலை 9 மணி அளவிலே துவங்கி பரிசீலிப்பு நிகழ்ச்சிக்கு இப்பொழுது முடிவடைய சூழலில் இருக்கின்றது. இந்த தரத்திலே இந்த போட்டி நடைபெறுவதற்காக அத்தனை உதவிகள் செய்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை பாராட்டுவது எங்களது கடமையாகும். அந்த விதத்திலே முதலாவதாக பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட நமது சதுரங்கத்தினுடைய இளம் மேதைகளுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு அகாடமியிலிருந்து வருகை தந்து இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட அகாடமியினுடைய நிறுவனர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் உடற்கல்வித்துறையை சார்ந்த இயக்குநர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டி நடைபெறுவதற்காக ஒரு சர்வதேச வளாகமாக அமைந்திருக்கின்ற நந்தா சென்ட்ரல் சிபிஎஸ்இ பள்ளி சர்வதேச பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி வளாகத்திலே 2000 குழந்தைகள் விளையாடினாலும் தாக்கக்கூடிய அளவிற்கு வசதிகள் நிறைய பெற்றிருக்கின்ற இந்த பள்ளி இந்த வளாகத்தை வழங்கியதோடு கடந்த 2 தினங்களாக இந்த போட்டிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அத்துறை அரேஞ்ச்மெண்ட்களையும் செய்து கொடுத்த நந்தா சென்ட்ரல் பள்ளியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் மரியாதைக்குரிய திரு மனோகர் சார் அவர்களுக்கும், உடற்கல்வி இயக்குநர் திரு செந்தில் அவர்களுக்கும், அவர்கள் துறையை சார்ந்த தயாநிதி ஜானகிராமன் உள்ளிட்ட அனைவருக்கும், அதனுடைய பயிற்சியாளர் சகோதரர் சரவணன் அவர்களுக்கும் தரத்திலே மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்த போட்டி நடைபெறுவதற்கு காரணமாக ஸ்பான்சர் வழங்கி இருக்கின்ற ஈரோட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஷோரூமாக அத்தனை மக்களும் எளிதில் அடையவண்ணமாக விளங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் மரியாதைக்குரிய
மகேஷ் சார் அவர்கள் இந்த அத்தனை கப்புகளையும் இந்த பதக்கங்களையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தளத்திலே மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் ஈரோடு ரோட்டரி கிளப்பினுடைய சென்ட்ரல் கிளப்பினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட தமிழகத்திலே அதிக உறுப்பினர்களை கொண்ட ஒரே கிளப்பாக விளங்கிக் கொண்டிருப்பது ஈரோடு சென்ட்ரல் கிளப் ஆகும். ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு விளங்குவதோடு மட்டுமல்லாமல் ஈரோட்டினுடைய அத்தனை நல்ல காரியங்களும் நடைபெறுவதற்கு காரணம் என்றால் அந்த ரோட்டரி சென்டர். குறிப்பாக அதனுடைய தலைவர் சுற்றி வருகின்ற ஒரு சூறாவளியை போல இந்த ஆண்டு ஒரு 6 மாத காலத்திலே 60 மாதம் செய்யக்கூடிய அற்புத காரியங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தரத்திலே மனமார்ந்த நன்றி வணக்கத்தை ரோட்டரி கிளப் எம்பிஎம் சுரேஷார் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு இந்த தரத்திலே மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமில்லாமல் சிறப்பாக முன்னாள் சர்வதேச சதுரங்க விளையாட்டு வீரர், இந்த நாளினுடைய பெருந்தவையினுடைய தாலுகாவினுடைய தலைவர், அது மட்டுமில்லாமல் எங்களது செக்கியநாயக்கர்களுடைய எங்களுடைய சீனியராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்திய எங்களுடைய சேர்மன், பெருந்துறைனா பழனி பரமசிவ சார் தான் வரும். அதுவும் பேர் இது வந்து இந்த 2 பேரும் சேர்ந்தா பெருந்துறை அப்படின்னு சொல்லணும். அவர் அப்பயே அவர் படிக்கிற காலத்திலே சீன வானொலியில் நிறைய பேசுவாங்க. அப்படி ஒரு கொங்கு மொழியினுடைய ஒரு புகழை நிலைநாட்டிய ஒரு தமிழன் வந்து கொங்கு தமிழன் வந்து நமது பரமசிவம் சார் அவர்கள். பல்வேறு பதவிகள் அவர் தேடி நிறைய பதவிகள் வந்தாலும் அதெல்லாம் அவர் நினைப்படல. அவர் நினைச்சிருந்தாருன்னா நிச்சயமா பெருந்தோட சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருப்பாங்க. அவர் எதுக்கு ஆசைப்படாம அந்த பெருந்தோட வளர்ச்சிக்காக தன்னை ஈடுபட்டுக் கொண்டு அழைத்து ஏற்று வருகின்ற பரிசுகள் வழங்கி வருகின்ற மரியாதைக்குரிய பல்லவி பரமசிவம் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தவிர ஆர்பிட்டர்கள் நமது மகேந்திரன் ஓடத்துறையினுடைய அரசு பள்ளிகளுடைய ஓடத்துறை இயக்குநராக இருப்பினும் அந்த ஓடத்துறை வளர்ச்சியை தன்னுடைய இடம் உயர வேண்டும் என்ற தளராது செயலாற்றுகின்ற ஒரு பண்பாளர் அன்பு தம்பி மகேந்திரன் நன்றி தெரிவித்துக். ஏன்னா இந்த ஓடத்துறையில செஸ்னா என்ன தெரியாது, இன்னைக்கு அந்த ஊரே செஸ் பிளேயரா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து தம்பி தான். எல்லா கவர்மெண்ட்டையும் தொடர்ந்து வந்து அங்கே நடத்தியிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு நான் நிச்சயமா ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் தருவேன். நீங்களாம் எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிசு நான் நிச்சயமா உங்க ஸ்கூல்ல உங்க இடத்துல வந்து நான் வந்து தர இருக்கேன். நிச்சயமா உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன். அதே போல இந்த ஒவ்வொரு அகாடமி கிட்ஸ் செஸ் அகாடமி 60 என்ட்ரி கொடுத்துருக்காங்க. மகேந்திரன் சார் 30 என்ட்ரி, பிரவீன் செஸ் அகாடமி சார் வந்து ஒரு 40 என்ட்ரி, நந்தா ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு ஒரு 20 என்ட்ரி. இப்படி ஒவ்வொருத்தரும் என்னோட கான்ட்ரிபியூஷன் சாய் செஸ் அகாடமி, ஜிஜே செஸ் அகாடமி, சிறிபொலி செஸ் அகாடமி, பிரவீன் செஸ் அகாடமி, இப்படி எல்லாருமே எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அத்தனை பேருக்கும் குறிப்பாக எங்கள் ஆர்பிட்டர்கள் தலைமையில் நிறுவனங்களுடைய அத்தனை ஆர்பிட்டர்கள் சசிரேகா மேடம் அவர்கள், குணலட்சுமி அவர்கள், ஸ்ரீதி அவர்கள் மற்றும் சதீஷ், கோபிந்த் ராஜா, யுவன், ஸ்ரீமொழி, அமுதா உள்ளிட்ட அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் நந்தா பள்ளியிலே நமது பயணம் தொடர்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வருஷத்துக்கு ஒரு 3 கவர்மெண்ட் எங்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பொருளை சேர்ப்போம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு எனது மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் மனோகர் சார் அவர்கள் இந்த நந்தா பள்ளியினுடைய வளர்ச்சியை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மிக சிறப்பாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வந்து கலந்து கொண்ட கவர்னர் மரியாதைக்குரிய டாக்டர் சுரேஷ் பாபு சார் அவர்களுக்கும், என்னுடைய சிஓ ஆறுமுகம் சார் அவர்களுக்கும், நந்தா இந்த கல்வி நிறுவனத்துடைய மேனேஜ்மெண்டை சார்ந்த சேர்மன் மற்றும் தலைவர், கரஸ்பாண்டன்ட் உள்ளிட்ட முதல்வர் உள்ளிட்ட அதுவும் ஆசிரியர் உள்ள அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.